கரூரில் தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பல கட்சி தலைவர்களும் நேரில் சென்று இரங்கலையும் ஆறுதல்களையும் கூறி வருகின்றனர். அதேபோல தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சென்று ஆறுதல் கூறியிருந்தார். அப்பொழுது பேசிய அவர், இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் அரசியல் கட்சி நடத்திய கூட்டத்தில் இப்படி ஒரு உயிர் சேதம் எங்கும் நடைபெறவில்லை. இது மிகவும் வருந்தத்தக்கது. பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களையும் நேரில் சந்தித்தேன். அனைவரும் கூறுவது, அங்கு குறுகலான பாதை, உரிய பாதுகாப்பு யாருக்கும் தரப்படவில்லை. விஜய் வாகனம் கூட்டத்தை நெருங்கி வர வர கூட்ட நெரிசல் அதிகமாகி உள்ளது. ஆம்புலன்ஸ்கள் வரிசையாக வருகின்றன. அப்பொழுது விஜயே சொல்கிறார், என்ன நம் கட்சி கொடியோட ஆம்புலன்ஸ் வருகிறதே என்று. அந்த ஆம்புலன்ஸ்கள் யாருடையது? இது யார் பொறுப்பேற்பது? சிகிச்சை பெறுபவர்களிடம் கேட்டதற்கு காலதாமதம், குறுகலான பாதை, கரூர் பவர் கட், போலீஸ் தடியடி, தாவேகா கொடியுடன் ஆம்புலன்ஸ் ஆகிய காரணங்களால் தான் உயிர் பலி ஏற்பட்டிருக்கின்றது. தாவேகாவும் இதை உணர வேண்டும். விஜய் எப்படி வாகனத்தில் மேலே ஏறி பேசும் பொழுது 4 பேர் பாதுகாப்பு இருக்கிறதோ அதே போல தொண்டர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இனி இது போன்று தமிழகத்தில் நடக்கக்கூடாது. தாவேகா பக்கமும் தவறு இருக்கிறது, தமிழக அரசு பக்கமும் கவனக்குறைவு இருக்கிறது. இவ்வாறு அவர் கூறினார். விஜயின் பக்கம் உள்ள உண்மைகளையும் அவர் பேசி இருப்பதாக தாவேகா கட்சியினர் கூறி வருகின்றனர். விஜயகாந்த் மகன்களும் விஜய்க்கு ஆதரவாக பேசி இருக்கிறார்களா? கேப்டன் விஜயகாந்திற்கு பல சிக்கல் ஆளும் கட்சிகள் உருவாக்கி இருந்ததாக தேமுதிக கட்சியினரும் கூறி வருகின்றனர்.